இன்றைக்கி பார்க்க போகிறது சிறகடிக்க ஆசை. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி சிறகடிக்க ஆசையில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டோவோட பெரியம்மா பெரியப்பாவை முத்து தான் காரில் கூட்டிகிட்டு போகிறாரு. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா காரில் போயிட்டுருக்கும்போது, நாங்கள் ஒரு 3 மாதம் பொண்ணை வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டோம், என் குழந்த பொண்டாட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே வந்துட்டுருக்காங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா முத்து வந்து சொல்கிறாரு, நீங்கள் செஞ்ச தப்பை சரி பண்ணிடலாம், மனுஷன் தப்பு செய்யாத யார் இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து முத்து சொல்லிகிட்ருக்காரு. இருந்தாலும் நாங்கள் செஞ்சது ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா கோயிலில் இறக்கி விட்றாங்க. இறக்கி விடவும் அங்கே பாருங்கள் என்ன நடக்குதுன்னா, அங்கே கிறிஸோட பாட்டியும் கிறிஸும் வந்திருக்கா. உடனே அவங்க போய் பேசிகிட்டு இருக்காங்க. கிறிஸோட பெரியம்மா பெரியப்பா போய் கிறிஸுக்கிட்டேயும் அவங்க பாட்டிகிட்டையும் பேசிகிட்டு இருக்கும்போது டைமில் முத்து வராரு. வந்தோடனே கிறிஸு ஓடி போய் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சிட்டு, அதோ கிறிஸு பாட்டிக்கு ஒரே சாக்கு, முத்து இங்கே வந்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி. உடனே அவங்கக்கிட்ட பேசியும் பேசாமையும் அங்கேருந்து கிறிஸை கூட்டிகிட்டு கிளம்பிட்டாங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, இவங்கள உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து கிறிஸோட பெரியம்மா பெரியப்பாட்ட வந்து முத்து கேட்குறாரு. இவங்க எங்கள் சொந்தக்காரவங்க தான்ப்பா, இவங்கள எனக்கு நல்லா தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. சொன்னோன்னே சொந்தக்காரவங்கன்னா எப்படி அப்படிங்கிற மாதிரி வந்து முத்து கேட்கல. நான் சொன்னேன்ல என் தம்பி பையன் இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். முத்துக்கு ஒரே ஷாக்கிங்காக இருந்துச்சு. கிறிஸு பின்னாடி இப்படி ஒரு கதை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து யோசிச்சுட்ருக்காரு. அதுக்காக பார்த்தீங்கன்னா முத்து வீட்டில் போய் இங்கே கிறிஸை அவங்க ரிலேஷனை பார்த்ததை ஃபுல்லாக வீட்டில் சொல்லிகிட்டு இருக்காரு அவங்க அப்பாட்ட. சொல்லிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இங்கே ரோஹிணிக்கு ஒரே ஷாக்கு. அதை உடனே பேசி முடிச்சுட்டு, கிறிஸுக்கு இப்படி ஒரு இது இருக்கா, பாவம் அவங்க அப்பா அவங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசிகிட்ருக்காங்க. அந்த டைம் பார்த்திங்கன்னா உடனே ரோஹிணி ரூமுக்குள்ளே போய் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, அவங்கள பார்க்கறது கூட்டிகிட்டு போனீங்க, யாரை கேட்டு கூட்டிகிட்டு போனேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப மன வருத்தப்பட்டு, கேட்டாங்கடி அதனால கூட்டிகிட்டு போனேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அவங்க அம்மாட்ட பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது முத்து வந்து இங்கே எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து ரோஹிணி வந்து அவங்க அம்மா கிட்ட பிடிச்சி கத்திகிட்டு இருக்காங்க. அதோட இன்றைக்கி சீரியல் முடிஞ்சிடுச்சு. நாளைக்கு என்ன நடக்குது நாளைக்கு பார்க்கலாம்.